இப்படி ஆயிடுச்சு ரேவதி. இத பாருங்க, முதல்ல அருவாளெல்லாம் கீழே போடுங்க. இது ஊர் பஞ்சாயத்து. அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சு, அதுக்கப்புறம் அசிங்கமா போயிடும். முதல்ல 2 பேரும் அருவாளை கீழே போடுங்கப்பா. இம்புட்டு பெரிய தப்பு நடந்திருக்கு, நீங்க என்னையா எங்க அருவாளை கீழே போட சொல்றீங்க? நடந்தது தப்புன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடந்த தப்ப விசாரிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் பஞ்சாயத்து கூடியிருக்கு. அது மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. தயவு செஞ்சு அருவாளை கீழே போடுங்க. போடுங்க தம்பி. நியாயமான தீர்ப்பு வரலனா நான் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். இன்னும் எதுக்கே காத்துட்டு இருக்கீங்க? நாயை அடிச்சு கொல்லணும்னு உடம்பெல்லாம் பரபரங்குது. பொறுங்க தம்பி, கலெக்டர் வீட்டுல இருந்து வந்துட்டோம். என்னடா சக்தி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? வாயா நல்லவரே, வா. ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லுவ. உன் குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கப்படிச்ச பிள்ளைய பெத்து வச்சிருக்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு பஞ்சாயத்துக்கு வர? ஜோசியக்காரன் கல்யாணத்துல பிரச்சனை வரும்னு சொன்னதும் ஆண்டாள் கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் கல்யாணத்துல நடக்க சான்ஸ் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லையே. நடந்தது என்னன்னு ரேவதி விளக்கமா சொல்லிருச்சு. கோயிலுக்கு போன புள்ளைய கடத்திக்கிட்டு போனது, கட்டாய தாலி கட்டினது, இதெல்லாம் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற விஷயம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய தப்பு இது. இந்த பிரச்சனையில தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பை பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்டயே பஞ்சாயத்து கொடுக்குது. இந்த சக்திக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத ரேவதி முடிவு பண்ணலாம். அம்மா ரேவதி, யார் வேணுனாலும் பொம்பளை பிள்ளைய கடத்திக்கிட்டு போய் கட்டாயத்தாளி கட்டலாங்கிறத ஒருபோதும் நாம அனுமதிக்க முடியாது. அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாம செய்யற பெரிய துரோகம். இத பாருங்க, உங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, எங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அதனால இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற அதிகாரத்தை பஞ்சாயத்து பாதிக்கப்பட்ட ரேவதி கிட்டயே கொடுக்குது. ரேவதி, நீ சொல்லுமா. ரேவதி, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுல பாழ போறது என்னோட வாழ்க்கை. என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.